கருவில் இருந்த குழந்தையின் பாலினத்தை அறிவித்த விவகாரத்தில் யூடியூபர் இர்ஃபானுக்கு மீண்டும் சிக்கல் எழுந்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் இந்த விவகாரம் முடித்து வைக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய செக் வைத்துள்ளது மருத்துவத்துறை. இந்த விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். பிரபல யூடியூபராக இருக்கும் இர்ஃபான் தான் வெளியிடும் வீடியோக்களாலேயே சர்ச்சையில் சிக்கி நெட்டிசன்கள் வருத்தெடுத்த பிறகு தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு திருமணம் முடித்த இர்ஃபானுக்கு 2024ஆம் ஆண்டு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே கருவின் பாலினத்தை கண்டறியும் சோதனையை மேற்கொண்ட இர்ஃபான் அதனை வீடியோவாகவும் வெளியிட்டார். கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை அறிவது இந்தியாவில் சட்டப்படி குற்றம் என்பதால் மனைவியை துபாய்க்கு அழைத்துச் சென்று சோதனை மேற்கொண்டார் இர்ஃபான். ஆனால் மண்டை மேல் இருக்கும் கொண்டையை மறந்த கதையாக அதனை விளாகாக வெளியிட்டது சர்ச்சையை கிளப்பியது. இந்த விவகாரத்தில் கண்டனங்கள் வலுத்த நிலையில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் முன்னாள் இயக்குநர் ராஜமூர்த்தி தலைமையில் விசாரணை நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் இர்ஃபான் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததோடு வீடியோவையும் டெலீட் செய்ததால் வழக்கு விசாரணை முடித்து வைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் அரசியல் தலையீட்டால் இர்ஃபானுக்கு சிக்கல் எழாமல் விவகாரம் முடித்து வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டன. அப்போதைய ஆளும் தரப்போடு இர்ஃபான் நெருக்கமாக இருந்ததாலேயே நடவடிக்கை பாயவில்லை என்ற கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பலர் பதிவிட்டிருந்தனர். இதனிடையே தான் இந்த விவகாரத்தை மீண்டும் தூசி தட்டி எடுத்துள்ளது மருத்துவத்துறை. ஆம், இர்ஃபானுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் இயக்குநரகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ உத்தரவு பிறப்பிக்கப்படக்கூடும் என்றும் இர்ஃபானிடம் விசாரணை தொடரும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளதால் இந்த விவகாரம் மீண்டும் சூடு பிடித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.